செல்ல குழந்தையே, நாளை ஆடி பெருக்கு அன்று நல்ல வாக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்லதொரு அற்புதத்தை காட்டுவதற்காகவும் உன் தாயானவள் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். தங்கமே, சவால் விட்டு சொல்கின்றேன். இன்று இரவுக்குள் இந்த வராகியின் வாக்கினை கேட்டுவிட்டால் நாளைய விடியல் ஆடி பெருக்கில் உன்னை விட்டு பிரிந்த உண்மையான அன்பிடமிருந்து நல்ல செய்தி வந்தே தீரும். இது இந்த வராகியின் சத்திய வாக்கு. என் தங்கமே, உன் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நாளை உன் அம்மா உனக்கு நடத்தி தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். உன் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன் மனம் விரும்புகின்ற செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. என் தங்க பிள்ளையே, இந்த வராகியின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நாளை நடக்கும்போது அங்கே கண்கூடாக கண்டு காணப் போகின்றாய். இந்த தாயுடைய வாக்கினை நம்பி கேட்பவர்களுக்கு மட்டும்தானே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயம் சத்தியமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதற்கான அம்மா இன்று உன்னை இந்த தாயானவளின் வாக்கினை கேட்கும் போதே நம்பிக்கையோடு கேள் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றிற்குமே ஒரு தெளிவான ஒரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டுமல்லவா? எத்தனை முறை நீ கேட்ட விஷயத்திற்கும் உனக்கும் சேர்த்து அல்லவா உன் அம்மா நல்லதொரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்த உறவு உண்மையான உறவு. உன்னை நம்பிய உறவிடமிருந்து நல்ல செய்தி வரும் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? அதற்கான தீர்வினை தான் இப்போது கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நீ செய்துவிடு. இந்த வராகியானவள் உனக்கு நிச்சயமாக துணைக்கு நிற்பேன் என்பதை மட்டும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்போதுமே நீ நல்ல முடிவினை மட்டும்தான் எடுப்பாய் என்பதில் உன் அம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீ உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்ளாதே. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கைகளில் இல்லை. இந்த வராகியானவள் என்னுடைய கையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, அம்மா உன்னை காண வரும் போதெல்லாம் நல்ல வாக்கு உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குமே என் குழந்தைக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கான வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நாளை ஆடி பெருக்கில் என் குழந்தை நாளை இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து தந்து கொடுத்து விடுவேன். என் குழந்தையே, எப்போதுமே உன் வாழ்க்கையில் அம்மா நான் காயங்களை தான் அதிகமாக சுகந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் சொல்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அவை எல்லாவற்றிற்கும் உனக்கான தீர்வு இந்த தாயானவள் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். என் தங்கமே, எப்போதுமே வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. என்ன தெரியுமா என் தங்கமே? உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றவர்களை விட்டு கொடுத்து செல்கின்றார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் விட்டு செல்கின்றார்கள். என் குழந்தை, நீ உனக்கு அந்த உறவு தேவை இருக்குமாயின் உன் வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக உதவிகளை புரிவார்கள். உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த மாட்டார்கள் என்று நினைக்கின்ற உறவுகளை மட்டும் மற்றவரின் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடாதே. என் தங்கமே, அதே சமயத்தில்தான் எப்போதுமே வாய்ப்புகள் கிடைக்கும். உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும், உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும். உன்னுடைய கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை கண்டு ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற உறவுகள்தான்
நீ விட்டு சென்று விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, எந்த உறவுகளையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்த பிறகு அவர்கள் குணத்திற்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. அதை விடுத்து நீ உறவுகள் வேண்டும் விட்டு பிரிந்தால் ஏறேனும் சொல்வார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் மேலும் மேலும் கஷ்டத்தை நீ வாங்கி கொண்டுதான் இருப்பாய் என்பது அர்த்தமாகும். என் பிள்ளையே, ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்றால் நீ கேட்டது ஒன்றுமாகவும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்கப் பெறுகின்றது. நீ நினைத்தவையெல்லாம் நடந்திடும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியின் படிகளாக மட்டுமே இருக்கப் போகின்றது. மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை சந்தோஷத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றேன். என் குழந்தையே, உன்னோடு இருப்பவள், உன்னை நம்பி இருப்பவள், நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டவள், உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை நீ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியின் குழந்தையாக இருக்கும்போது நீ துவண்டு போகின்ற சமயங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறக்க கூடாது. என் குழந்தையே, நீ எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டிய இடத்தில், உயர்ந்த இடத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். இதைவிட வேறு என்ன வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு? சிறு கஷ்டங்கள் வந்தாலே வாழ பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கை மட்டும் எனக்கு மிஞ்சி இருக்கின்றது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எளிதாக கூறிவிடுகின்றாய். உன்னை படைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் என்று உணர்கின்றாய். இது போன்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. உன் வராகி எப்போதுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற என் குழந்தையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் குழந்தையே, உனக்கு இருக்கின்ற கவலைகளை எல்லாம் மறந்து இந்த வராகியின் வாக்கினை சற்று நேரம் நீ ஒதுக்கி கேட்பாய். ஆனால் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய தெளிவும் பிறக்கும். என் செல்ல குழந்தையே, இந்த வாக்கினை கேட்க உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் நீ இன்றைய நாளை தொடங்க வேண்டும். வெற்றி பெற்று விட்டுதான் என் குழந்தை நீ திரும்ப வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கு உன்னை விட்டு பிரிந்த உண்மையான அன்பிடமிருந்து நல்ல செய்தி கொண்டு வரும்போது இருக்கின்ற மன சந்தோஷத்தை சொல்வதற்கு அளவில்லாதது. என் பிள்ளையே, நினைத்தது போலவே நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உனக்கு வாக்கு தருகின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற சஞ்சடங்கள் எல்லாம் அழிந்துவிட்டு உன் கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நிஜமாக்கப் போகின்றது. உனக்கு எப்போதுமே நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. அந்த தன்னம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் இன்று நல்ல நிலைக்கு கொண்டு வரவும் தயாராகிவிட்டது. உன் தாயானவள் உனக்காக எத்தனையோ வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்றேன். நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நான் தருகின்றேன். இனியும் தந்து கொண்டுதான் இருப்பேன். உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய மன வலிமையும் ஒருபோதும் இழந்து விடாதே. எப்போதுமே உன்னோடு நான் இருக்கின்றேன். செல்ல பிள்ளையே, எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து நேர்மறையாக சிந்தனைகளை உன் மனதில் அதிகமாக கொண்டிருக்கின்றாய். உன் வராகி அம்மா உனக்கு எத்தனையோ முறை அதற்கான அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல பாடங்களை கற்றுத்தரும், நல்ல அனுபவத்தை பெற்றுத்தரும் என்று உனக்கு சொல்ல இருக்கின்றேன். தங்கமே, நீ இப்போது நான் காட்டிய பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றாய். உன் தாயானவள் உனக்கு வகுத்து தந்திருக்கின்ற வழியில் தான் சென்று கொண்டிருக்கின்றாய். இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே கிடைக்கும் போது உனக்கு உன் வாழ்க்கையில் எப்போதுமே தோல்வி இருக்காது. முயற்சியும் உழைப்பும் அதிகமாக செலுத்தக்கூடிய என் குழந்தைக்கு வெற்றி என்பதுமே எப்போதுமே தேடி வந்துவிடும்.
என்பதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தைரியமாக இரு. உன்னோடு இருப்பவள் உன் வராகியானவள். நீ எப்போதுமே இதற்கும் பயல் கொள்ள வேண்டாம். என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் இந்த வராகியின் வாக்கினை கேட்டுவிட்டு நாளை ஆடி பெருக்கில் உன்னை விட்டு பிரிந்த உண்மையான உறவிடமிருந்து நல்ல செய்தி பெற்று நீ வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு நாளைய விடியல் உனக்கானது. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.